மாப்பிள்ளை, மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இதெல்லாம் ஷுவராத்தானே சொல்றீங்க? என்னப்பா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அவர் ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் சொல்ல மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அது இல்ல, அர்ஜுன் ஷுவரா இருந்தாதான் எதையும் சொல்லுவாரு செய்வாரு. அப்படி இல்ல மோளே, இத்தனை நாள் தேடி கண்டுபிடிச்சது எல்லாமே அவங்க பண்ண மாதிரியே இருந்துச்சு. இப்போ அவங்க யாரும் இல்லைன்னா வேற யார் இது பண்ணிருப்பா? சம்பந்தி, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க போனது ராத்திரி நேரம். ஏதோ குடிகார நல்ல போதையில குடிச்சுபிட்டு கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டிக்கிட்டு வந்து உங்க மேல காரை ஏத்திட்டான். எங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். எதையும் நம்மளாவே முடிவு பண்ணிக்க வேணாம். சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம ஆரம்பிச்ச இடத்துல இப்ப மறுபடியும் வந்து நிக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை வெளியில வரதான் போகுது. இந்த ஆக்சிடென்ட்னால ஒரு விதத்துல எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. மாப்பிள்ள, மருமகனா இருந்த நீங்க இதனால தானே என் மக மாதிரி ஆனீங்க. பத்து மாசம் என் வயித்துல சுமந்த பெத்த புள்ளையா இருந்தா கூட இப்படி ஓடி ஆடி என்ன பாத்துருப்பானாங்கிறது சந்தேகம்தான். சத்தியமா சொல்ற, நீங்க என் மாப்பிள்ளை இல்ல, என் மகனா மகன். அந்த குருவாயூரப்பன் நீங்களை நன்னாயிட்டு நோக்கிக்கொள்ளும். பரவாயில்லையே பாலக்காடு, நீ இன்னைக்கு தான் எங்க திருநெல்வேலிக்காரங்க மாதிரி காரசாரமா கரம் மசாலாவோட பேசிருக்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். சரியா? பின்ன சம்பந்தி, என் மக யார மாதிரி? தனம் மாதிரி இல்ல. என்ன தானா? எல்லா கிரெடிட்டும் நீ எடுத்துக்கிற, எனக்கு அவன் மாவன் தான். என்ன இன்னைக்கு ஒருத்தரோட புகழ் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி எங்கேயோ அடிச்சு பிச்சுக்கிட்டு போகுது. அர்ஜுன், உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். இது வரைக்கும் அத்தை என்னதான் பையன் மாறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க என்னையே ஓவர்டேக் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய நம்பிக்கைய நான் ஒரு நொடியில உடைச்சிட்டேனே. இவங்க எல்லாருக்கும் நான் எந்த முகத்தை காட்ட போறேன்? சரி சரி, வாங்க வாங்க, நீங்க எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு நீங்க தமிழ்காரங்க மாதிரி பேசிருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு கேரளா சாப்பாடு போட போறேன். பிரியா, நீ எனக்கு வந்து இந்த புட்டும் கொண்ட கடலையும் எப்படி செய்யணும் சொல்லி தரேன். வாங்க சம்பந்தி, அப்படி உட்காரலாம் வாங்க. அர்ஜுன், நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அர்ஜுன் ஏன் வந்ததுல இருந்து டிஸ்டர்ப்டாவே இருக்காரு? என்னவா இருக்கும்?